இன்றைக்கி நாம் டெய்லியும் யூஸ் பண்ணுற தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் எப்படி அங்கு போவது? நான் எப்படி அங்கு போவது? ஹவு கேன் ஐ கோ தேர்? ஹவு கேன் ஐ கோ தேர் அப்படின்னு கேட்கணும். இப்போது இந்த இடத்துல நான் அப்படிங்கிறது ஐ, எப்படி? ஹவு, அங்கு அப்படிங்கிறது தேர், போவதுன்னா கோ. இதெல்லாம் கோர்வையாக சேர்க்கும்போது ஹவு கேன் ஐ கோ தேர் அப்படின்னு கேட்கணும். செகண்ட் சென்டென்ஸ், நான் உன்னை காயப்படுத்த நினைக்கவில்லை. நான் உன்னை காயப்படுத்த நினைக்கவில்லை. இதுக்கு இங்கிலீஷில் ஐ டிட் நாட் மீன் டு ஹர்ட் யூ. ஐ டிட் நாட் மீன் டு ஹர்ட் யூ. இங்கே நான் அப்படிங்கிறது ஐ, காயப்படுத்தனா ஹர்ட், நினைக்கல அப்படின்னா டிட் நாட். ஸோ இதெல்லாம் கோரியா சேர்த்தனோம்னா ஐ டிட் நாட் மீன் டு ஹர்ட் யூ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ், நான் என் உடல்நிலை குறித்து கவலைப்படுகிறேன். நான் என் உடல்நிலை குறித்து கவலைப்படுகிறேன். இதுக்கு ஐ ஆம் worried about my health. ஐ ஆம் worried about my health. இங்கே நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, உடல்நிலை அப்படிங்கிறது ஹெல்த் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். கவலைப்படுகிறேன் அதுக்கு வந்து இங்கிலீஷில் worried சொல்லணும். ஸோ ஐ ஆம் worried about my health அப்படின்னு சொல்லணும். ஃபோர்த் சென்டென்ஸ், அவர் தவறி கீழே விழுந்தார். அவர் தவறி கீழே விழுந்தார். இதுக்கு இங்கிலீஷில் he slipped and fell down. he slipped and fell down அப்படின்னு சொல்லணும். அவர் அப்படிங்கிறதுக்கு he யூஸ் பண்ணணும். கீழே விழுந்தார் அப்படிங்கிறதுக்கு fell down அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். தவறிங்கிறதுக்கு slippedன்னு யூஸ் பண்ணணும். ஸோ he slipped and fell down அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சென்டென்ஸ், எனக்காக சிறிது நேரம் ஒதுக்க முடியுமா? எனக்காக சிறிது நேரம் ஒதுக்க முடியுமா அப்படின்னு கேட்பேன். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? கேன் யூ ஸ்பேர் சம் டைம் ஃபார் மீ? கேன் யூ ஸ்பேர் சம் டைம் ஃபார் மீ அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து சென்டென்ஸ், என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். இதுக்கு இங்கிலீஷில் எனிதிங் குட் ஹாவ் ஹேப்பன்ட். எனிதிங் குட் ஹாவ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லணும். என்ன வேண்டுமானாலும்னா இதுக்கு இங்கிலீஷில் எனிதிங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஹேப்பன்ட் யூஸ் பண்ணணும். ஸோ எனிதிங் குட் ஹாவ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ எனிதிங் குட் ஹாவ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் நொண்டி நொண்டி நடக்கிறான். அவன் நொண்டி நொண்டி நடக்கிறான். கால் வந்து ஒருத்தவங்களுக்கு சுளுக்கிடுச்சு, இல்லை ஏதாச்சும் புண்ணாயிருச்சு அப்படின்னா நொண்டி நொண்டி நடப்பாங்க. அதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா he is limping. he is limping அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னிடம் ஏன் முன்னையே சொல்லலை? என்னிடம் ஏன் முன்னையே சொல்லலை. இதுக்கு இங்கிலீஷில் why didn't you tell me earlier? why didn't you tell me earlier அப்படின்னு சொல்லணும். என்னிடம் அப்படிங்கிறதுக்கு மீ, ஏன் why, முன்னையே அதுக்கு earlier அப்படின்னு யூஸ் பண்ணணும். why didn't you tell me earlier அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை போக விடு. என்னை போக விடு. இதுக்கு இங்கிலீஷில் let me go. let me go அப்படின்னு சொல்லணும். என்னை அப்படின்னா மீ, போகனா go. என்னை போக விடு, let me go அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஒரு நிமிடம் பொறுங்கள். ஒரு நிமிடம் பொறுங்கள். ஹோல்ட் ஆன் அ மினிட். ஹோல்ட் ஆன் அ மினிட். ஒரு நிமிடம்ங்கிறதுக்கு இங்கிலீஷில் மினிட்னு சொல்லுவோம். பொறுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஹோல்ட். ஸோ ஹோல்ட் ஆன் அ மினிட் அப்படின்னு சொல்லணும். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதற்கு நான் பொறுப்பல்ல. அதற்கு நான் பொறுப்பல்ல. இதுக்கு இங்கிலீஷில் ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் கிளம்பட்டுமா? நான் கிளம்பட்டுமா. இதுக்கு ஷால் ஐ லீவ்? ஷால் ஐ லீவ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சுயநலமாக இருக்காதே.
இதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் பி செல்ஃபிஷ், டோன்ட் பி செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல சுயநலமாக அப்படிங்கிற வேர்டுக்கு இங்கிலீஷில் செல்ஃபிஷ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். இருக்காதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் யூஸ் பண்ணணும். ஸோ டோன்ட் பி செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லணும். சுயநலமாக இருக்காதே அப்படின்னா டோன்ட் பி செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எப்போது பிறந்தீர்கள், நீங்கள் எப்போது பிறந்தீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் வென் வேர் யூ பார்ன், வென் வேர் யூ பார்ன் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன் பின்னால் இருந்தேன், நான் உன் பின்னால் இருந்தேன். இதுக்கு இங்கிலீஷில் ஐ வாஸ் பிஹைண்ட் யூ, ஐ வாஸ் பிஹைண்ட் யூ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா, நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா. இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா வில் யூ டூ மீ எ ஃபேவர், வில் யூ டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு சொல்லணும். நீ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் யூ யூஸ் பண்ணணும். செய்வாயா அப்படின்னு கேட்குறனால வில் யூ அப்படின்னு கேட்கணும் இங்கிலீஷில். ஸோ நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்படின்னா வில் யூ டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் இனி காத்திருக்க முடியாது, என்னால் இனி காத்திருக்க முடியாது. ஐ கான்ட் வெயிட் எனி லாங்கர் நவ், ஐ கான்ட் வெயிட் எனி லாங்கர் நவ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் கருத்து என்ன, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன். இங்கே உங்கள் அப்படிங்கிறதுக்கு யுவர், கருத்துன்னா ஒப்பீனியன், என்ன அப்படின்னா வாட். ஸோ எல்லாம் குறைய சேர்த்துனோம்னா இங்கிலீஷில் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள். வாட் டு யூ திங்க் அபவுட் ஹிம், வாட் டு யூ திங்க் அபவுட் ஹிம் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். கடைசியாக உங்களுக்கு ஒரு குட்டி ஹோம் இருக்குங்க, ஈஸி தான். எங்களுடன் இரு, இதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும்னு கெஸ் பண்ணி உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.